ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட்டு டைமில் டாப் 3 பேட்மேன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பெஸ்ட்டு பேட்மேன் அப்படின்ற அந்த ஒரு லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு 3 பேட்மேனுமே பெஸ்ட்டு பேட்மேன் தான். நான் பழசு யாரையுமே கொண்டு வரல. இப்போதைக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கிற அந்த 3 பேட்மேன் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 3 பேட்மேனுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தியான கேரக்டர் தான். பட் எதுக்காக இந்த லிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஒரு லிஸ்ட்டுன்ற அந்த வேரியேஷனை கொண்டு வந்திருக்கேன். தவிர மற்றபடி எல்லாருமே செம்ம ஒர்த்தியான கேரக்டர் தான். இது என்னுடைய தனி ஃபேவரட் லிஸ்ட். உங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேவரட் லிஸ்ட் இருக்கும். அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கேஸ், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிற அந்த பேட்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் பேட்ரிசன் பேட்மேன். ஸோ இது ரீசெண்டாக வந்த பேட்மேனுடைய அந்த பேட்மேன் தான். அதாவது ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் பேட்மேன் சொல்லலாம். அதாவது 2 வருஷம் தான் பேட்மேனாக ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அந்த மூவிலையும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த மூவியுமே ஒரு பயங்கர டிடெக்டிவ் ஸ்டைல் ஆஃப் ஒரு பேட்மேனை பியூராக காமிச்சிருப்பாங்க. பேட்மேனாக அது கரெக்டாக அவருக்கு ஃபிட்டாக இருந்தது. அண்ட் ப்ரூஸ் வீனா ஒரு சில இடங்கள் அது மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்குன்றது வந்தது அந்த ஒரு மூவி தான். இன்னும் அதுக்கான ட்ரைலர்ஸ்லாம் மேக் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்மேனுன்றது ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்கு. அது உண்மையாலுமே ஒரு பியூரான ஒரு டிடெக்டிவ் ஸ்டைல் ஆஃப் பேட்மேன் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்தது. இதை 3rd பிளேஸில் போகிறதுக்கான ஒரே ஒரு காரணம், இவருக்கான அந்த இன்னும் அந்த எலாபரேட்டிவான ஸ்டோரி சொல்லப்படல. அவர் எப்படி தன்னை பேட்மேனாக உருவாக்குனார், அதுக்கான எவ்வளோ ப்ராக்டிஸ்லாம் பண்ணாருன்றதுக்கான அந்த ஒரு ஸ்டோரியை இன்னும் சொல்லப்படல. அது சொல்லும்போது மேபி இந்த மூவி இந்த கேரக்டர் ராபர்ட் பேட்ரிசன் பேட்மேன்ன்றவர் ஃபர்ஸ்ட்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பியூரான ஒரு பேட்மேனை நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருந்தாங்க. அண்ட் போக போக அடுத்த இதுலையுமே ப்ரூஸ் வீனாவுமே அவர் கரெக்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ராபர்ட் பேட்ரிசனுக்கான அந்த ஒரு ட்ரைலஜை மேக் பண்ணட்டும். அதில் பார்க்கும்போது மேபி அடுத்த லிஸ்ட்டில் இவர் ஃபர்ஸ்ட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிற பேட்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பென் அஃப்லெக் பேட்மேன் தான். இந்த பேட்மேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பியூரான ஒரு ப்ரூஸ் வீனாக வாழ்ந்திருப்பார். லிட்டரலாக அவருடைய அந்த செய்கை, அந்த ஆட்டிடியூட் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். அவருடைய அந்த ப்ரூஸ் வீனாக அவருடைய ஆட்டிடியூட் இருக்கும். ஏன் பேட்மேனாக அவருக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவருக்குன்னு தனியாக அந்த ஒரு ஆர்க்கு க்ரியேட் பண்ணவே இல்லை. சுத்தமாக பேட்மேனுக்கான ஒரு தனி செப்பரேட் மூவி அவருக்காக க்ரியேட் பண்ணலன்ற ஒரு விஷயத்தாட்டி தான் இவர் 2nd பிளேஸில் இருக்கார். இல்லைன்னா 1st பிளேஸில் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த கேரக்டர் ஆஃப் பேட்மேனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆக்சுவலாக அவருடைய மசிலாக இருக்கட்டும், அண்ட் இவர் அந்த ஆட்டிடியூட் ப்ரூஸ் வீனாக கொடுக்கறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பென் அஃப்லெக் பேட்மேனாக காமிச்ச ஒரு மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்மேன் vs சூப்பர்மேன் மூவி தான். அதில் ஒரு மாதிரி தாறுமாறான ஒரு ஆட்டிடியூடை காமிச்சிருப்பாங்க. அண்ட் என்ன ஒரு இல்லைன்னா அதில் பெருசாக அந்த பேட்மேன்னா எப்படி இருக்கணும், முன்னாடியே ஒரு ஆப்போனண்ட்டை பற்றின ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு கேரக்டராக இருப்பார். பட் இதில் அதெல்லாம் லைட்டாக மிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா சூப்பர்மேனுடைய அம்மா பேர் மாத்தா அப்படின்ற ஒரு இது கூட தெரியாமல் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த டிடெக்டிவ்ன்ற அந்த பேட்மேன் அதை சுத்தமாக காமிச்சிருக்கவே இல்லை. ஏன்னா தனியாக அவருக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு ஆர்க் க்ரியேட் பண்ணியிருந்தால் அதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கும். ஸோ ஒரு தரமான ஒரு ப்ரூஸ் வீன் கேரக்டராக பில்ட் பண்ணி பேட்மேனான ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. எல்லா வகையிலுமே பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பேட்மேன் தான். அண்ட் இதில் ஒரு பேட்மேன் இந்த நோக்கில் பாலிசி இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாக் ஸ்னைடர் ஒரு மாதிரி டிப்பிக்கலான ஒரு இன்ஜஸ்டிஸ் கேரக்டர் ஆஃப் ஒரு பேட்மேனை தான் கொண்டு இருப்பாங்க. ஏன்னா கன்னில் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி அன்ஈஸியாக இருந்தாலும் பேட்மேனாக இவருக்கு ஒரு மூவி கொடுத்துருந்தா உண்மையிலுமே தாறுமாறாக இருந்திருக்குன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய 1st பிளேஸில் இருக்கிற பேட்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம கிறிஸ்டியன் பெல் பேட்மேன் தான். அதாவது கிறிஸ்டோஃபர் நோலனுடைய டைரக்ஷனில் ஒரு பக்காவான ஒரு பேட்மேனுக்கான ஒரு ட்ரைலஜியை கிரியேட் பண்ணி அழகாக அதை முடித்த ஒரு மூவினா பேட்மேன் பிகினிங், பேட்மேன் டார்க் நைட், பேட்மேன் ரைசஸ். இந்த 3 மூவியுமே ஒரு கிறிஸ்டோஃபர் நோலனுடைய டைரக்ஷனில், அதாவது காமிக்கலாக எந்த ஒரு கேரக்டருமே டெவலப் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் பேட்மேனை இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு ஆர்க்கை அழகாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பேட்மேனை யார், அதுக்கான ஐடென்டிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறான், அண்ட் அதுக்கப்புறமா எல்லாருமே எப்படி பேட்மேனாக மாறுறாங்கன்னு சொல்லி அந்த ட்ரைலஜி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இனிமேட்டுக்கு இப்படி ஒரு பேட்மேனுக்காக ஒரு தனி ஆர்க்கை யாராலையுமே கிரியேட் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு கிறிஸ்டோஃபர் நோலன் செதுக்கி வச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்மேனாக அந்த ஃபிசிக்காக இருக்கட்டும், அண்ட் ப்ரூஸ் வீனா மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறார் ஒரு பிளே பாயா, அண்ட் ஆல்ஃப்ரெட் ஒரு ப்ரூஸ் வீனா எப்படி பேசுகிறார் பேட்மேனா அப்படின்ற மாதிரி ஒரு இதுலேயுமே ஒரு தனித்தனியான அந்த கேரக்டரைசேஷனை அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் டெக்னாலஜியை பயங்கரமாக யூஸ் பண்ண பேட்மேனில் இவரும் ஒருத்தர். அதை இவர் மட்டும்தானே சொல்லுவேன். ஏன்னா மற்ற பேட்மேனோட கம்பேர் பண்ணும்போது ராபர்ட்சன் பேட்மேன் ஒரு 2 வருஷம் தான் பேட்மேனாக அந்த ட்ராவலில் இருப்பார். பட் இவர் அந்த ட்ரைலஜின்றப்போ அவருக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அந்த கேஜெட்ஸ் அழகாக ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஒரு பேட்மேன்னா இப்படி தான் இருக்கணுன்றதை கிறிஸ்டோஃபர் நோலன் கிறிஸ்டல் கிளியராக சொல்லியிருப்பார். அதில் தான் இந்த கிறிஸ்டியன் பெல் அந்த பேட்மேன் தனி யூனிக்காக தெரிஞ்சாங்க. ஏன்னா எல்லா வகையிலுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு இடத்துல கூட குறை சொல்ல முடியாது. அண்ட்
மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த லிஸ்ட். அண்ட் இதில் எனக்கு இந்த 3 பேட்மேனுமே ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா 3 பேட்மேனுடைய ஆட்டிடியூடாக இருக்கட்டும் அண்ட் பிஹேவியராக இருக்கட்டும் எல்லாமே தனி யூனிக்காக இருக்கும். இதை லிஸ்ட்டு போட்டதுக்கான காரணத்தையும் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்குன்னு தனி ஃபேவரட் லிஸ்ட் இருக்கும். அது என்ன, அதுக்கான காரணம் என்னன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டேன்.